வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் இறைநிலையினுடைய அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குணத்தை எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்கான நம்முடைய குணம் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது ஆன்மீகத்திற்கான குணமாக பார்க்கப்படுகிறது. நான் சில குணங்களை அந்த ஒரு சில குணங்கள் வந்துட்டா மற்ற இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் அத்தனை நல்ல குணங்களுக்கும் அடிப்படை என்று வைத்துக் கொள்ளலாம். விழிப்புணர்வு என்பது ஒரு உயர்ந்த பண்பு. இது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியல் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் இது தேவையான ஒரு குணம். பட் இன்னைக்கு பொதுவா மனுஷங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, விழிப்புணர்வு அற்ற நிலையில இருக்கிறோம். மொத்தமாவே விழிப்புணர்வு அற்ற நிலையில நம்ம வாழ்றோம். அப்ப அந்த விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? விழிப்புணர்வு என்பது நாம செய்யற வேலையில முழு கவனத்தோடு இருப்பது. இல்லையா? நாம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவோட அதுல முழு கவனத்தோடு இருப்பது. ஆனா நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விழிப்புணர்வு அற்று இருக்கிறோம். இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் பிரசன்ட்ல இல்லாம பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ போய் பல்வேறு விதமான சிந்தனைகள்ல சிக்கிக்குது. அப்ப விழிப்புணர்வு அற்ற நிலைக்கு போறோம். அதுலதான் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே. விழிப்புணர்வுன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா துன்பம் என்று ஒன்றை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது விழிப்புணர்வு. பட் பெரும்பாலும் நாம் அப்படி இருக்கிறது இல்லை. 99.9% சொல்லலாம். தியானம் என்பதே நம்ம விழிப்புணர்வு பெறுவதற்கான ஒரு ப்ராசஸ் தான். தியானம்ங்கிறது என்ன? மனம் விழிப்பு நிலை இல்லாம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த மனதை இப்ப பிரசன்ட்ல ஒரு செயல்ல அவேர்னஸா கவனிக்க வைக்கிறது தான் தியானத்தினுடைய நுட்பம். அப்படி நம்ம கவனிக்க பழகும் போதே தியானங்கிறதே அவேர்னஸா இருக்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸ். அப்படி நம்ம பழகிட்டு இருக்கிறப்பவே மனசு என்ன ஆகும்? அது அங்கும் இங்கும் எண்ணங்கள்ல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனம் விழிப்பு நிலை அற்று போகும்போதுதான் நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாக்க ஆரம்பிக்குது. அது எல்லா தீய குணங்களுக்கும் அடிப்படை காரணம் விழிப்புணர்வற்ற தன்மை தான். நாம பண்ற தவறுகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் விழிப்புணர்வற்ற தன்மை தான். அப்ப நம்ம விழிப்புணர்வோடு வாழணும் அப்படிங்கிறது எல்லா மகான்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு. ஒரு மனிதன் ஆன்மீக உயர்வை பெறணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் சொல்றேன், இப்ப என்ன செயல் செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வு ஒன்று. இது ரொம்ப முக்கியம்.
இப்ப நான் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கேன்னா அந்த செயல் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த செயலை செய்வோம். இது பாருங்க, ஒரு புதுசா நீங்க ஒரு செயலை செய்யும் போது இந்த விழிப்புணர்வு தானா வந்துரும். இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டுற கத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அவேர்னஸா இருப்பீங்க இல்லையா? இதே சைக்கிள் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு தவறி போயிடும். நம்ம கை காலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பெல்லெல்லாம் கூட அடிக்கும். பட் நாம அங்க இருக்க மாட்டோம். நாம வேற ஏதாவது நினைச்சிட்டோ பேசிட்டோ சிந்திச்சுட்டோ இருப்போம். அப்போ அந்த அந்த டைம்ல எல்லாம் நம்ம விழிப்புணர்வை தவற விடுறோம். அப்போ இந்த விழிப்புணர்வு எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஒன்று, நாம என்ன செயல் செய்து கொண்டிருக்கோமோ அந்த செயல்ல நம்மளோட முழு கவனம் இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். அதற்கான விஷயம் எக்ஸ்பிளனேஷன். இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அந்த வேலையில முழு கவனத்தோடு ஈடுபடுவது, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அதிலேயே முழு கவனத்தோடு ஈடுபடும். நம்ம குளிக்கிறப்ப நம்ம யாரும் குளிக்கிறது இல்ல. ஒரு மகான் நீங்க எப்படி இவ்வளவு ஞானத்தன்மை பெற்றீங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னு சொல்றப்போ அவர் சொன்னது விஷயம் என்னன்னா, நான் குளிக்கிறப்ப குளிக்கிறேன், தூங்குறப்ப தூங்குறேன், சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன் அப்படின்னாராமா. பின்ன அப்ப நாங்களே என்ன பண்றோம்னு கேட்டிருக்காங்க. நாங்க அப்புறம் குளிக்கிறப்ப சாப்பிட்றோமா, சாப்பிட்றப்ப தூங்குறோமா, தூங்குறப்ப குளிக்கிறோமான்னு. சரி நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. போய் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, சாப்பிட்றப்ப யாருமே சாப்பிடல. சாப்பாட்டுல முழு கவனத்தை வச்சு சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது தானே சாப்பிட்றது. பட் சாப்பிட்றப்ப தான் நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளோட நம்ம சாப்பிட்றோம். அப்ப சிந்திச்சுட்டு இருக்க சாப்பிட்றோமானா சிந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். குளிக்கும் போது பல்வேறு விதமான சிந்தனைகள் இல்லையா? அது நீங்களும் வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம யாருமே அந்த செயல்ல ஈடுபாட்டோட இல்ல அந்த க்ஷணத்துல. வேற எங்கேயோ மனதை வைத்துக்கொண்டு இந்த செயலை செய்யறோம். ரெண்டுக்கு பொருந்தாத நிலை. இதுதான் தூங்குறப்ப தூக்கம் வர்றதில்ல. தூங்குனா தூக்கம் வரணும். பட் தூங்குனா ஏன் தூக்கம் வரல? நம்ம அவேர்னஸா இருக்காத பழகாததால மாற்றி மாற்றி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இப்போ அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞானத்தன்மை அடைவதற்கு அல்லது வாழ்வியல துன்பம் இல்லாமல் இருப்பதற்கு. இதுல விழிப்புணர்வுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நம்ம சேர்க்கணும். அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது முழுமையா அதுல கவனம் செலுத்தணுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நாம யாரு, எங்கிருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமெல்லாம் இறைநிலையிலிருந்து வந்திருக்கிறோம், இறைவனை உணர்றதுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு தடையா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகள். கர்ம வினைகளை போக்குவதற்காக இந்த உலகத்துல சிலர் நம்மோடையோ இல்ல நமக்கு தூரமா இருந்தோ செயல்பட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம கர்ம வினை நல்லதா இருந்தா அவங்க நல்லது செய்வாங்க, நம்ம கர்ம வினை கெட்டதா இருந்தா அவங்க கெட்டது செய்வாங்க. இப்ப இந்த ஒரு புரிதலோட நம்ம உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தீயது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி தீயதா இருந்தா கூட அது நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நன்மை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறதே தவிர தீயது என்று ஒன்றும் இல்லை. அப்போ இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மனிதன் துன்பப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தத்துவத்திலையும் நாம சில தெளிவுகளுக்கு வரணும். அந்த தெளிவை நாம எப்பவுமே வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நான் எப்படி சொல்றேன் இல்லையா, ஒரு ஊருக்கு போய் இறங்கணும்னா அந்த ஊருக்கு போற வரைக்கும் அந்த இது ஞாபகத்துல இருக்கணும். மறந்துருச்சுன்னா கஷ்டம். அது மாதிரி நாம ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அந்த விழிப்பு நிலையோடு இருந்தா மட்டும்தான் நம்ம இலக்கை நம்மால் அடைய முடியும். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம விழிப்புணர்வை மறந்துடுறோம். இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோங்கிறது மறந்துடுறோம். இல்லையா, நாம இங்க என்ன பண்ணணுங்கிறத மறந்துடுறோம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது மறந்துடுறோம். உண்மையான்னு பாருங்க. ஒரு மன்றத்துக்கே நம்ம வர்றோம், வர்றப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? உடல் நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும், அதுதானே நோக்கம்.
பட் கொஞ்ச நாள் ஆன உடனேயும் அதெல்லாம் மறந்து போயிடும். இப்ப நம்ம வேற ஏதாவது செயல்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். அப்ப அதனோட பிரச்சனை என்ன ஆகுது? நம்ம வந்த நோக்கத்தை மறந்துட்டோம். விழிப்புணர்வுல மிக முக்கியமான விஷயம் வந்த நோக்கம். நோக்கம் மறந்து போச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருது இல்லையா? அப்ப விழிப்புணர்வுல இன்னொரு பார்ட் என்னன்னா, நாம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம திங்கிங்ல இருக்கணும். அதாவது நாம இறை உணர்வுக்காக வந்திருக்கிறோம். நமக்கு கர்ம வினை கழிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அப்ப அதுல நல்லதா இருந்தா நமக்கு நன்மை வந்து போகும், கெட்டதா இருந்தா தீமை வந்து போகும். அதன்படிதான் நம்ம வாழ்க்கை நடக்குது. அப்ப அதனோட ஒத்து உதவியும் செயலுக்கு விளைவை ஏற்றுக்கொண்டு அதை மதித்து வாழக்கூடிய ஒரு பண்பு வந்துருச்சுன்னா அதான் விழிப்புணர்வு. செய்யற செயல்ல முழு கவனம் இருக்கணும். நாம செய்யற செயல் என்ன நோக்கத்துக்கு அப்படிங்கறது நமக்கு தெளிவா இருக்கு. இந்த ரெண்டு இருந்தா போதும். விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு மகிழ்ச்சி சொல்றாங்க. விழிப்பு நிலை என்பது அருள் வெளிச்சம். அருள்னா இறைவனுடைய ஆற்றல். அது இருந்தா தான் விழிப்போடு இருக்க முடியும். அது அவ்வளவு உயர்ந்தது, தெய்வீகமானது. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். நம்ம மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்க தற்சோதனை செய்யணும். இப்போ மகரிஷி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அதாவது அயராத விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலை என்ன ஆகக்கூடாது? விடுபடாம இருக்கணும். கண்டினியூட்டியா இருக்கணும். கொஞ்ச நேரம் அவேர்னஸா இருக்கிறது, அப்புறம் மறந்துடுறது, மயக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் அவேர்னஸ். ஆரம்பத்தில் அப்படித்தான் ஆகும். பட் ஃபைனல் ஸ்டேட்ல நம்ம அயரா விழிப்பு நிலை பெற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம கர்ம வினைகளை நம்ம வந்து கழிக்கிற ப்ராசஸ் சரியா செய்ய முடியும். புண்ணியத்தை பெருக்கிற ப்ராசஸ் சரியா செய்ய முடியும். இப்படி விழிப்பு நிலையோடு இருந்தோம்னா மனசுல என்ன வராது. இப்ப மனசுல என்ன இருக்குதுன்னா, விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, ரெண்டுமே இருக்கு. விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின். இந்த மனசு எப்பவுமே ஒன்னா விருப்பத்திலேயோ அல்லது வெறுப்புலையோ ஓடிக்கொண்டே சுழன்று கொண்டே இருக்கு. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விழுப்பு வெறுப்பு எனும் அலையில் சுழல் மனதின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள் என்று மகிழ்ச்சி சொல்லலாம். விருப்பு வெறுப்புகளை கடந்து நம்ம வரணும் அப்படின்னா நம்ம அவேர்னஸ்ல இருக்கணும். அவேர்னஸ்ல இருந்துட்டா விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. சரி. அப்போ மாதிரி சொல்றாங்க கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். தியானத்துல ஆகின தியானத்தினுடைய மிக முக்கிய பலனே வந்து தொடர்ந்து இந்த விழிப்பு நிலையோடு இருக்க நம்ம பழகணும். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை. ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கவனமாக நம்ம செயல்படுத்த வேண்டியது.
ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கும் விளைவு இருக்கு இல்லையா? செயல் சின்னதா இருக்கலாம், விளைவு பெரிதா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த செயல் என்ன விளைவை கொடுக்கும் அப்படிங்கறத சிந்திச்சு செய்யறதுக்கு பேரு விளைவறிந்த விழிப்பு நிலை. நம்ம நிறைய பேர் செய்யறப்போ விழிப்போடு இல்ல, செய்து முடிச்சா என்ன வரும் அப்படிங்கறதுலயும் பெரிதாக விழிப்பு இல்லை. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கிறப்ப நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். ஓஷோ சொல்லுவாங்க, எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு விழிப்பு நிலை என்று. ஓஷோ அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. விழிப்புணர்வு, ஆன்ம விழிப்புணர்வு, நம்ம ஆன்மா அப்படிங்கிற விழிப்புணர்வு, நம்ம யாருங்கிற ஒரு விழிப்புணர்வு, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோங்கிறது ஒரு விழிப்புணர்வு, பிரசன்ட்ல இருக்கிறது விழிப்புணர்வு, செய்யற செயல்ல முழு கவனத்தோடு இருப்பது விழிப்புணர்வு. இது நிறைய சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு செயல் செய்யறப்பவுமே நான் இந்த செயல் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல நான் முதல்ல இருந்து பழகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீடு, விழிப்புணர்வு. இப்ப நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா முழு கவனத்தோட குளிக்கணும். சாப்பிட்றீங்கன்னா முழு கவனத்தோட சாப்பிடணும். மத்த டிவி பார்க்கறது, செல்போன் பேசுறது, நியாயம் பேசுறது, இதெல்லாம் இல்லாம முழு கவனம். இப்ப தியானம் பண்றப்போ அதான் நான் சொன்னேன்ல, தியானம் என்பது விழிப்புணர்வாக இருப்பதற்கான ஒரு பயிற்சி. தியானம் பண்றப்ப என்ன பண்றோம்? புருவ மையத்திலேயோ துரியத்திலேயோ 7 மையங்கள்லயோ 9 மையங்கள்லயோ நாம கவனிக்கிறோம் இல்லையா? மனதை அந்த இடத்திலேயே நிறுத்தி அங்க இருக்கிற உயிரினுடைய அசைவை நம்ம கவனிக்கிறோம். அப்போ நம்ம மனம் அங்கேயும் இங்கேயும் ஓடி விழிப்புணர்வை தவறுது. பாதி பிரசன்ட்ல இருக்க சொல்லி விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்போ இந்த ஒரு பயிற்சி தொடக்கம். இந்த தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செயல்லையும் இப்படி ட்ரைனிங் எடுக்கணும். இப்ப நான் பேசுறேன்னா, நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல முழு கவனத்தோட நான் அதை செய்யணும். நான் குளிக்கிறேன் அப்படின்னா குளிக்கிறதுல முழு கவனத்தோட அதை செய்யணும். இல்ல, இன்க்ளூடிங் டாய்லெட் போறது கூட சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப அங்க கூட நம்ம என்ன பண்ணல, அவேர்னஸா இல்ல, விழிப்புணர்வு அற்றுதான் இருக்கிறோம். நம்ம கேட்கலாம், இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இதுதான் பெரிய மாற்றத்தை. இது கேட்கறது சின்ன விஷயமா இருக்குது, பட் ட்ரை பண்ணி பாருங்க, அது சின்ன விஷயம் அல்ல. அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டெல்லாம் என்ன வர முடியாது. சரிங்களா? ஆனா ட்ரெயின் அப் ஆச்சு அப்படின்னா எதுவுமே நமக்கு சாத்தியம்தான். நம்ம விழிப்புணர்வா இருக்கிறது பழகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் முழு கவனம் அந்த செயல்ல வச்சு முழு மனதோட முழு ஈடுபாட்டோட சரி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது, நம்மளோட நோக்கத்தை எப்பவுமே மறக்காம நாம செயல் செய்யறோம். நோக்கம் மறந்துருச்சு அப்படின்னாவே விழிப்பு தவறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது தவறிடுச்சுனாலே அப்ப எல்லா தவறுகளும் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதே போல ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு இத பண்ணா என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத நாம கவனிச்சு செய்யணும்.
இந்த 4 விஷயத்த நம்ம மனதுல வச்சுக்கலாம். இது எல்லாம் ஒரே நாள்ல நடந்துராது. அதனால உடனடியா நடக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ட்ரை பண்ணுவோம். இன்னும் 1 மாசத்துக்கு நமக்கு வந்து இந்த குணத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி நம்மளையே கேட்டுக்கணும். ஆ இப்ப மதன்குமார் எங்க இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறத நம்ம அடிக்கடி நான் கேட்கிறேன். அது மாதிரி நீங்களும் உங்க பேர சொல்லி அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்டுக்கணும். அப்படி கேட்கிறப்ப நமக்கு நம்ம எங்கேயாவது சுத்திட்டு இருப்போம். சுத்திட்டு இருக்கிறப்போ அப்ப அடிக்கடி இந்த கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம விழிப்புணர்வை பெறுவதற்கான விஷயத்துல இந்த நம்மளை பற்றி ஒரு கேள்வி கேட்டு ஒரு அவேர்னஸ்க்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு நுட்பம். அடிக்கடி கேட்கணும். வெளியில சத்தமா போட்டு கேட்க கூடாது. சரிங்களா? உள்ள மனசுக்குள்ள நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நாம வந்து கேட்டு நம்மளை நாமளே அவேர்னஸ் பண்ணிக்கணும். நீங்க இப்படி கேட்டு பாருங்க. நம்ம அவேர்னஸ்ல இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்ம இப்படி கேட்கும்போது நம்ம அவேர்னஸ்ல இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வேற எங்கேயாவது நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ அந்த இடத்த நம்ம கொஞ்சம் சரி பண்ணி மறுபடியும் எப்படி தியானத்துல என்ன பண்றோம்? தியானம் பண்றோம். பட் தியானம் பண்றப்ப அவேர்னஸ் போகுது. வேற எங்கேயோ கவனம் போகுது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? கூப்பிட்டுக்கிறோம். இங்க வாங்க கொஞ்ச நேரம். இந்த இடத்த கவனிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயலுக்கும் நாம வந்து அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு செயலுக்கும் நாம வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஜாலியா எடுத்துட்டு நீங்க பண்ணணும். சரிங்களா? இது ஒன் பை ஒன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம சுத்தமா விழிப்பு நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் 5% இருக்கலாம், ஒரு சிலர் 10% இருக்கலாம், ஏன் ஒரு சிலர் 30-40% கூட இருக்கலாம். தெரியாது. பட் இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை வளர்த்திட்டே வரணும். இந்த விழிப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்திட்டே வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஹோல் அவேர்னஸ் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச மொத்த ஆன்மீக சக்தியோட நோக்கமும் நாம விழிப்புணர்வா இருக்கிறதுக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் அறிவுக்கு எட்டி. சரிங்களா? நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு யோகங்கள், தியானங்கள், பயிற்சிகள் எல்லாமே கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா? அப்ப அதையும் நம்ம திட்டமிட்டு கொஞ்சம் பெருக்கணும். தியானம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா அதை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் வந்து கிடைக்கும். நாம் அதைய தக்க வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப இன்றிலிருந்து நான் விழிப்புணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மாதத்திற்கான ஒரு பண்பு. இது மிகப்பெரிய ஒரு குணம். அதை நம்ம வந்து மனதில் எடுத்துக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல முழு கவனத்தோட ஈடுபடுறது. இது கேட்கறதுக்கு ஈஸி. மறுபடியும் சொல்றேன். நடக்கிறப்ப நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விழிப்புணர்வோட நடக்கணும். சரிங்களா? டீ சாப்பிட்றப்ப அதுக்கு பேரு தேநீர் தியானம்னே பேரு. பிரசன்ட்ல சிப் பை சிப்பா அந்த தேநீரை நீங்க குடிச்சு ரசிச்சு ருசிச்சு அதை சாப்பிடணும். இதுக்கு பேரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு இன்னொரு பேரு வந்து வாழ்தல் அப்படின்னு பேரு. ஆக்சுவலா நம்ம அப்பதான் பிரசன்ட்ல இருக்கிறோம், வாழ்றோம். இல்ல நம்ம டிவி பார்த்துட்டே எதையோ நினைச்சுட்டே நீங்க ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அது என்னத்துக்கு அது? இப்ப நீங்க டீ குடிச்ச மாதிரியே இல்ல. ஏன்னா நீங்க பிரசன்ட்ல வாழல. அதனால அது உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்காது.
இப்ப வாழ்நாள் முழுக்க நாம் எப்படி வாழ்றோம்னா விழிப்புணர்வு இல்லாமயே வாழ்றோம். அதனாலதான் நம்மளுக்கு சாகறதுக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாரு ஓஷோ. விழிப்புணர்வு இல்லாமயே வாழ்றதால நமக்கு சாவுன்னா பயமா இருக்கு. ஏன்னா விழிப்புணர்வு இல்லாமயே வாழ்ந்துட்டோம். நம்ம வாழவே இல்லை ஆக்சுவலா. அப்படி சொல்ல போனா ஒரு வார்த்தை இதுதான் கரெக்ட். நீங்க விழிப்புணர்வு இல்லாம வாழ்றது நம்ம வாழவே இல்லைன்னு சொல்றோம். அப்ப நம்ம வாழவே இல்லாததுனால சாகிறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. ஐயோ செத்து போயிட்டேன், நான் இன்னும் வாழவே இல்லையே அப்படின்னு இந்த ஆத்மா ஏங்குது. அப்ப எப்ப வாழ்றோம் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப தான் வாழ்றோம். சரிங்களா? தியானத்துல அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யறோம். அப்ப இன்றிலிருந்து இருந்து இந்த க்ஷணத்துல இருந்து இப்பவே நீங்க சொல்லிக்கோங்க, உங்க பேர் கூப்பிட்டுக்குங்க. அடிக்கடி உங்க பேர் போன் ரிங் ஆகிறப்பவெல்லாம் வேணா உங்க பேரு கூப்பிட்டுக்குங்க. ரிமைண்டர் கூட போடுங்க. நிறைய ரிமைண்டர் போட்டு வைங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பகல்ல ரிமைண்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்களை கூப்பிடுற மாதிரி. இல்லாட்டி ஒரு சவுண்ட் கேட்டா நீங்க என்ன பண்ணிக்கணும்? மதன்குமார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா பேசிட்டு தான் இருக்கிறேன். பேசுறப்ப முழு கவனம் இங்கதான் இருக்குதா? ஆமா இங்கதான் இருக்குது. சப்ஜெக்ட்ல தான் பேசுறீங்களா? ஆமா சப்ஜெக்ட்ல தான் பேசுறேன். எது டீவியேஷன் ஆகலையே? இல்ல இல்ல, முடிஞ்ச வரைக்கும் சப்ஜெக்ட்ல தான் பேசுறேன். சரிங்களா? ஏன்னா இந்த விழிப்புணர்வு இல்லாட்டி வேற ஏதாவது நான் பேசிட்டு இருப்பேன். இப்ப சாப்பிட்றதுல விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்குள்ள போய் பேசிட்டு இருப்பேன். அப்ப சாப்பாடு வந்து இப்படி இருக்கணும், சாப்பாடு வந்து அப்படி இருக்கணும். அட சாப்பாடு சாப்பிட்ற டாபிக் இப்ப பேசல, விழிப்புணர்வோடு இருக்கிறத பத்தி பேசுறோம். அப்ப அது கவனமா இருந்தாதான் அதை பத்தி பேச முடியும். இப்ப நீங்க கேட்கறப்பவே முழு விழிப்புணர்வோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்க எண்ணங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுதா? இல்ல முழு கவனத்தோடு இருக்கிறீங்களா? முழு கவனத்தோடு அந்த செயல்ல தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது விழிப்புணர்வினுடைய ஒரு நிலை. இரண்டாவது, எந்த செயல் செய்தாலும் என்ன விளைவு வந்தாலும் என்னுடைய செயலுக்கு தான் விளைவு வருகிறது என்பதை புரிந்து உணர்ந்து அந்த விழிப்போட செயல்படுவது. இப்போ ஒரு பொருள் காணாம போச்சுன்னா சாதாரண விழிப்பு நிலை அற்றவர்கள் தையதமா தையதமான்னு குதிச்சு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னை கஷ்டப்படுத்தி சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி. ஆனா ஆன்ம விழிப்பு பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? சைலண்டா இருப்பாங்க. ஓ பொருள் காணாம போச்சா, ஓகே ரைட், வெரி குட் அப்படின்னு போவாங்க. ஏன்? எப்பவோ ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம், அது இப்ப போயிடுச்சு, அவ்வளவுதானே. ரெண்டாவது வந்தப்ப சும்மா தானே வந்தா, போறப்போ எதை எடுத்துட்டு போறோமா? இல்ல ஒண்ணும் கிடையாது. வர்றப்ப சும்மா வந்தேன், போறப்போ சும்மா தான் போறேன். அப்புறம் என்ன பிரச்சனை? அது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஓகேவா? அந்த நிலை வந்துரும். எப்ப? தத்துவத்துல விழிப்பா இருக்கும்போது, தெளிவா இருக்கும்போது. சரிங்களா? சரி, அப்படி போறது நல்லதுதான்னு புரிஞ்சுக்குவோம் நம்ம. துன்பம் வர்றது நல்லதுதான்னு புரிஞ்சுக்குவோம். அதுதான் விழிப்பு. துன்பம் வர்றது கெட்டதுன்னா நம்ம மயக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது அயரா விழிப்பு நிலை சொல்லியிருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த விழிப்பு இருந்துட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நிற்கிறப்ப, நடக்கிறப்ப, தூங்குறப்ப கூட விழிப்போட தூங்க முடியும். அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். தூங்குறப்ப கூட நம்ம அவேர்னஸா இருக்கலாம். அந்த உடம்பு தான் தூங்கும், நாம விழிப்பா இருக்கலாம். ஆக்சுவலா சாட்சி பாவனைன்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வு இன்னொரு ஸ்டேஜ்ல சொல்றப்போ சாட்சி பாவனை. உங்களை நீங்களே வாட்ச் பண்ணணும். முழு கவனத்தோட இருக்கணும்னு ஒண்ணு சொன்னேன். அடுத்த ஸ்டேஜ் நம்மளை நாமளே வாட்ச் பண்ணணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னை நானே அகக்காட்சியா பார்க்கணும். உங்களை எப்படி கண் திறந்து பார்க்கறனோ அப்படி என்னை நானே நான் வந்து பார்க்கணும். இப்ப என்னை நானே பார்ப்பதுதான் விழிப்புணர்வுடைய ஒரு நிலை. சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன செயல் நான் செய்துட்டு இருக்கேன், எந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு, எண்ணங்களிலே விழிப்பு நிலை தேவை மகரிஷி சொல்றாங்க. மொத்த கர்மயோகத்தையே நன்றியுணர்வு விழிப்பு நிலைன்னு 2 வார்த்தையில முடிச்சிருப்பாங்க மகரிஷி. கர்மயோகமே நன்றி உணர்வு விழிப்பு நிலை, இந்த 2 தான் சேர்ந்ததுதான் மொத்த வாழ்க்கையே. அப்போ அயரா விழிப்பு நிலை. ரெண்டாவது விளைவறிந்த விழிப்பு நிலை. ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே இதனுடைய விளைவு என்ன வருங்கிறத சிந்திச்சு செயல்பட்டா எப்பவுமே வெற்றி தான்.
நாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் விலை வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுறோம். சரி, இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. விழிப்பு நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான பண்பு. இந்த இரவு டெய்லியும் தற்சோதனை பண்றப்ப நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோட இன்னைக்கு இருந்தோம், எந்த இடத்துல எல்லாம் விழிப்பு தவறணுங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. பிரச்சனைக்குரிய இடங்கள் எல்லாமே விழிப்பு தவறின இடங்கள் தான். நாம துன்பப்படுற இடங்கள் எல்லாமே விழிப்பு தவறின இடங்கள் தான். விழிப்பு தவறாமல் துன்பம் வருவதற்கான வாய்ப்பே இயற்கையில கிடையாது. ஏன்னா துன்பம்னே ஒண்ணு கிடையாதே நம்ம லைஃப்ல, இல்லையா? ஒண்ணு புண்ணியம் கழியுது இன்பம் வர்றப்ப, 2வது பாவம் கழியுது துன்பம் வர்றப்ப. இப்போ பாவம் கழிஞ்சுதான் துன்பம் வருது அப்படின்னா நல்லது தானே. அப்ப நமக்கு உண்மையாலுமே துன்பம்ங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் அறியாமையால இன்பத்தை துன்பமாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. சரிங்களா? சரி, அந்த விதத்துல நாம இந்த பண்பை எடுத்துக்கோங்க. என்ன பண்ணிட்டே வரணும் அப்படின்னா, நாம இன்னைக்கு எவ்வளவு நேரம் எப்பவுமே அவேர்னஸா இருக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பவுமே தியானத்துல இருந்தா எப்படி நீங்க புருவ மையத்துல கவனிப்பீங்க. அதனாலதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஆக்ஞை தவம் குடுக்குறப்ப, எந்த புலன் அனுபோகம் பெறும்போதும் மனதை புருவ மையத்திலேயே வைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் அவேர்னஸ்க்கான டெக்னிக். எப்பவுமே உங்க ஆக்ஞை வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க அதை கவனிச்சுட்டே இருக்கணும். ஆக்ஞை கவனத்தோட எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நீங்க அவேர்னஸோட தான் இருப்பீங்க. சரிங்களா? எல்லா வேலையுமே உங்களால செய்ய முடியும். ஆக்ஞை கவனத்தோட எல்லா வேலையுமே நம்மால செய்ய முடியும். அப்ப விழிப்பு நிலையோட இருப்போம் அப்படிங்கிறது அதற்கான ஒரு சான்று. சரி, அந்த விதத்துல டெய்லி இரவு தூங்குறப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் விழிப்புணர்வோட இருந்தோம்? எங்க விழிப்பு தவறுனோம்? எங்க நம்ம கஷ்டப்பட்டோம்? அதை மறுபடியும் நோட் பண்ணி இந்த இடத்துல நான் விழிப்புணர்வு தவறிட்டேன். மறுபடியும் நான் இந்த இடத்துல எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்பேன்னு சங்கல்பம் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு அடிக்கடி, அடிக்கடி நம்மள நாமளே கூப்பிட்டுட்டு, "இங்க தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற?" கேள்விய தொடர்ந்து நீங்க கேட்டே வாங்க. அடிக்கடி, அடிக்கடி கேட்டே வந்தீங்கன்னா, பிரசன்ட் கொஞ்சம் கொஞ்சமா வரும். மறுபடியும் சொல்றேன், ஒரே நாள்ல வராது. இன்னைக்கு 1% இருக்குதுன்னா, நாளைக்கு 2% ஆகும். அப்புறம் அடுத்த நாள் 3% ஆகும். அடுத்த நாள் 4% ஆகும். இது ஒரு 50% கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா இருக்கும். எரிச்சலா இருக்கும். சில நேரம் விழிப்புணர்வு தவறி போய் செயல் செஞ்சுருவோம். பரவாயில்ல. நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 செகண்ட் நீங்க நெனச்சா கூட அது மாபெரும் வெற்றி. நான் சொல்றது நல்லா மனசுல உள்வாங்கிக்கோங்க. 24 மணி நேரம் 84,600 நொடி நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்றோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா? நொடியில எத்தன நொடி? 84,600 நொடிகள் நீங்க வாழ்றீங்க. அப்ப 84,600 நொடியில 1 நொடி நீங்க விழிப்புணர்வா இருந்தாலும் அது வெற்றி தான்ங்கிறேன் நானு. நெறைய பேர் என்னன்னா, நான் ரொம்ப நேரம் விழிப்பு நிலையா இல்லைன்னு கவலைப்படுறாங்க. அப்படி இல்ல. இன்னைக்கு நான் 1 நொடி இருக்கிறேன் அப்படின்னா, 84,600 நாள்ல, இன்னைக்கு ஒரு 10 நொடி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிதானே? நாளைக்கு ஒரு 20 நொடி இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறேன்னா, ஆ 60 இன்டு 30 1800 நொடி நீங்க விழிப்புணர்வோட இருந்திருக்கிறீங்க, தியானத்துல. 1 மணி நேரம் தியானம் பண்ணீங்கன்னா, 3200 நொடிகள், 6 6 36 3600 நொடிகள் நம்ம வந்து விழிப்புணர்வோட இருந்திருக்கிறோம். இருக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சிறப்பு. அப்ப 84,600 நொடி நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அப்போ இத வந்து நிச்சயமா நாம வந்து செயல்படுத்தியே ஆகணும். இது நம்மள முற்ற துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டு வருவதற்கான ஒரே வழி. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் செயல்படுத்துவோம். இரவு படுக்கிறப்ப நிச்சயமா இதை தற்சோதனைக்கு எடுத்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்து கூறி நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர். அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. வர டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம ஒரு ஐம்பெரும் விழா பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, விருப்பம் இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு தனியா ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்க வந்துட்டு போறதுக்கு, உங்களுக்கு ரூட் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வர்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்கன்னா, வர்றவங்க எல்லாத்தையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு ரூட் சொல்றது சரியா இருக்க முடியும். நமக்கு உணவு ஏற்பாடு பண்றதெல்லாம் ஒரு அளவு முறையோட கரெக்ட்டா பண்ண முடியும். அதனால இது முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க. எல்லா குரூப்லயும் இதை ஷேர் பண்ணி விடுறோம். ஆ யாரெல்லாம் அந்த ஃபங்ஷனுக்கு நேரடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, விருப்பம் இருக்கோ, நீங்க எல்லாருமே என்ன பண்ணிறணும், ஆ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிறணும். சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். மிக்க நன்றிங்கய்யா. மிக ஆழமான சிறப்பான ஒரு சிந்தனை உரை கொடுத்தீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அதற்கு முன்பாக ஒரு ஆழமானது ஒரு தவத்தையும் நடத்தி கொடுத்தாங்க. இந்த மாதம், அதாவது மாதம் ஒரு குணமாக பார்த்து வருகிறோம். அதுல இந்த மாதத்திற்கான குணம் விழிப்புணர்வு. அதாவது ஒரு மனிதன் ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படின்னாவே விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு இருந்தாதான் நம்ம ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தியும், எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் விழிப்புணர்வோடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாங்க. அதுவும் இல்லாம இதை நம்ம ஒரு பழக்கப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. நோக்கம் தவறுனா விழிப்பு நிலை தவறும் அப்படிங்கிறதையும், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நம்ம அதோடைய அந்த செயலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஆன்மீகத்துக்கு வரணும். இந்த மொத்த ஆன்மீகமும் நம்ம விழிப்புணர்வோட இருப்பதற்காக தான் இந்த எல்லா ஆன்மீகங்களும் இருக்கிறதே அப்படிங்கிறத பத்தியும், எண்ணங்கள்லயும் விழிப்பு நிலை இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லுவாங்களாமா, கர்ம யோகத்திலேயே நன்றி உணர்வும் விழிப்பு நிலையும் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு பிரச்சனை வரும்போதோ அதில் நம்ம விழிப்பு நிலை தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தியும், தவற தவறுனா மறுபடியும் நம்ம அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சு நம்ம ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கணும். இனிமே நான் விழிப்புணர்வோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வேன் அப்படிங்கிறத நம்ம சங்கல்பம் செய்து அடிக்கடி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே நம்ம ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் உரையை கொடுத்தார்கள். அதற்காக இறையாசிரியர் இறைமதன்குமார் ஐயா அவர்களை நம்ம நன்றியுணர்வோடு துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். துரியம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கவி, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளதுங்க. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்.
நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய மதிய நேர ஆசிரியர் பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மதியம் 3 மணிக்கு தவம் இருக்குங்க. அதுலேயும் கலந்து கொண்டு 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.